கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின விசேஷித்த கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவின் மனவாட்டியான திருச்சபையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். நாம் நம்முடைய சபையில் இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு நாம் தேவ செய்திகளை கேட்டு வருகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நமக்கான கருப்பொருள் அல்லது மைய கருத்து என்னென்னு பார்க்கும்பொழுது திருச்சபையை குறித்ததான காரியங்களை, முதலாவதாக திருச்சபை ஏன் நிறுவப்பட்டது, திருச்சபை என்றால் என்ன, திருச்சபைக்கு யார் தலைவராய் காணப்படுகிறார், திருச்சபையில் சபை மக்களாக இருக்கிற நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட அதன் தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் மனவாட்டியான திருச்சபையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலிருந்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆக தலைப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. திருச்சபை என்பது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்பொழுது இது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனமாக காணப்படுகிறது. நம்ம எல்லோரும் அறிந்தது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகம் முழுவதுமே ஒருவரை குறித்ததான புத்தகம், ஒரு நபரை குறித்ததான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதை யாரை பற்றி பெரிசுன்னு பார்க்கும்பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான புத்தகமாக காணப்படுகிறது. ஆகவே இயேசுவை முழுமையாக தன்னுடைய மகிமையில் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம்தான் என்ன என்று நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்பொழுது இந்த முதல் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், இந்த முதல் அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய மகிமையில், உலகத்தில் இருக்கும்போதல்ல, தன்னுடைய மகிமையில் வெளிப்படும் பொழுது அவர் எவ்வாறாக காணப்படுகிறார் என்பதை நமக்கு விவரித்து கூறுகிறது. இரண்டாவது மூன்றாவது அதிகாரங்கள் இயேசு தன்னுடைய சபைக்கு எவ்வாறு தன்னை அறிமுகப்படுத்தினார், 7 சபைகளுக்கு அவர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்க்கிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்று நாம் பார்க்கிறோம். பல்வேறு காரியங்களை நாம் அதிலிருந்து நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு இயேசு ஒவ்வொரு சபைகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது எவ்வாறு அவர் தன்னுடைய சபையை மகிமையிலே எடுத்துக்கொள்கிறார், அது பரலோக ஆராதனை குறித்து கூறப்படுகிற ஒரு காரியமாக நம்ம அன்று பார்க்கிறோம். ஐந்தாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தோம் என்றால் அதில் பார்க்கிறோம், அவர் ஒரு புத்தக சொல்லை எடுத்து அதை திறந்து அதில் பல்வேறு காரியங்களை கூறுவதாக நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அது பூமியில் இயேசு எவ்வாறு நியாயம் தீர்த்தார் என்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 7 முத்திரைகளை உடைத்து அந்த ஒவ்வொரு முத்திரைகளையும் எவ்வாறு பூமியை நியாயம் தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையை பார்க்கிறோம். பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் முடித்த பிறகு இந்த 19ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்பொழுது, குறிப்பாக இன்று நாம் வாசித்த பகுதி 19:7-8 நாம் பார்க்கும்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டு, நம்ம அந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்தோம் என்றால் நமக்கு புரியும். அப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்கும்பொழுது அதில் 7வது வசனம் தான் இவ்வாறு கூறுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த முதலாவது காரியம் என்ற தேவ செய்தியில் என்னுடைய முதலாவது கருத்து பார்க்கும்பொழுது, ஜஸ்ட் இது ஒரு இமேஜ், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போட்டிருக்கேன். 7ஆம் வசனம் என்ன பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்பொழுது பல்வேறு வேலைகளை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகமாக இருந்தாலும் சரி, பல புத்தகங்கள் நாம் இவ்வாறாக நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களையும் தேவனையும் அவர்கள் எவ்வாறு ஒப்பிடுவார்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு உரிய ஒரு உறவோடு ஒப்பிடுவதை நம்ம பல்வேறு இடங்களில் நாம் பார்க்க முடியும்.
அதனால தான் நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து தேவனை விட்டு வழி விலகி அவர்கள் மற்ற ஆராதனைகளில் அல்ல மற்ற தலைமுறையை அந்த அவர்களை சுற்றி வாழ்ந்த நாடுகளுடைய விக்கிரகங்களை அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அது எதற்கு ஒப்பீடாக பார்க்கப்பட்டது என்று பார்க்கும்பொழுது அவர்கள் வேசித்தனம் செய்ததற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டதை நம்ம பல இடங்களில் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். ஆக என்னுடைய முதலாவது கருத்து, கிறிஸ்துவானது சபையின் எதிர்காலம் என்று பார்க்கும்பொழுது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய சபைக்கு இந்த கிறிஸ்துவ அங்கத்திற்கு ஒட்டு மொத்தமாக கிறிஸ்து மணவாளனாக காணப்படுகிறார். சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மணவாட்டியாக காணப்படுகிறோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்து ஒரு மணவாளன், சபை ஒரு மணவாட்டி என்று நாம் பார்க்கும்பொழுது எவ்வாறு தேவன் நம் மீது அன்பு வைத்து அவர் நம்மை மணவாட்டியாக ஏற்படுத்தி கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இப்போ நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் கூறப்படுகிறது. ஒரு சில இடங்களை மட்டும் நாம் பார்ப்போம். ஓசியாவின் புத்தகம் நம்ம சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் தேவனை வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், ஆனாலும் கூட இந்த மக்கள் என்னை விட்டு வழி விலகி வேறொரு தேவனை அவர்கள் வழிபடத்தக்கதாக சென்றார்கள். ஆனாலும் கூட நான் அவர்களை விட்டுவிட. அங்கே என்ன பார்க்குறோன்னா, அவர்கள் வேசித்தனத்திற்குள்ளாக ஈடுபட்டார்கள், ஒரு விபச்சாரியாக காணப்பட்டார்கள் என்று நம்ம அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்களுடைய தன்மையை. அப்படி பார்க்கும்பொழுது அவர்களை நான் அப்படியே விட்டு விடாமல் அவர்களை நான் விலைக்கரை கொடுத்து வாங்கிவிட்டேன் என்று நம்ம பார்க்குறோம். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். ஓசியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 2 வசனங்களில் நாம் வாசிப்போம். ஓசியா 3:1-2. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் மேல் அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு போதும் சார். இங்கே நம்ம என்ன பார்க்கணும், முதலாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் என்னை நோக்கி, அந்த மக்கள் அந்நிய தேவர்களை மதித்து, அதாவது என்னை விட்டு அந்நிய தேவர்களை மதித்து நான் அவர்கள் பேரில் வைத்திருக்கிற அன்புக்கு நான் மேலும் அதை காண்பிப்பதற்காக என்ன பண்ண, நீ இன்னும் போய் ஒரு தன் நேசரால் நேசிக்கப்பட்டவள், அதாவது இந்த விபச்சாரி என்ன பண்ணுறாங்க பார்க்கும்பொழுது அவள் ஏற்கனவே என்னது கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒரு மகளாக, அங்கே அந்த ஸ்திரீ என்று பார்க்கும்போது சபையை குறிப்பிடுகிறது, சபை மக்களை, இஸ்ரவேல் மக்களை குறிப்பிடுகிறதா காணப்படுகிறது. அவளை சென்று விபச்சாரியமான ஒரு ஸ்திரீயை நீ நேசித்துக்கொள் என்று அவர் ஒரு ஓமையாக சொல்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீ வந்து யாருன்னு பார்க்கும்போது அந்த சபை மக்கள், இஸ்ரவேல் மக்களாக நம்ம பார்க்கிறோம். அதை என்ன பண்ணுறார் பார்க்கும்போது, இந்த ஓசியா சென்று என்ன பண்ணுறார், அவளை 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, விலை கிரயமாக வாங்கிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த வேதத்தில் கிறிஸ்துவானவரை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் பவுல் பல இடங்களில் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார். 2 கொரிந்தியரில் நம்ம ஒரு வசனம் கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க எனக்காக. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, நான் உங்களைன்னு பார்க்கும்பொழுது அவர் இந்த கொரிந்திய மக்களுக்கு எழுதுகிறார், சபை மக்களுக்கு எழுதுகிறார், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். பவுல் என்ன பார்க்கிறான்னு பார்க்கும்பொழுது, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஆக கிறிஸ்துவும் சபையும் எந்த ஒரு உறவில் வெளிப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும்பொழுது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு அந்யோன்ய உறவில் வந்து அது சபை காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்பொழுது அந்த நாட்களில் இந்த ஒரு ஸ்திரீக்கும் ஒரு கணவனுக்கும் ஒரு புருஷனுக்கும் இப்போது கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வந்து
சிறு வயதிலேயே அவர்கள் நியமிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுவார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அதுக்கு முன்னாடி இந்த யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் அவர்கள் சின்ன வயசுலேயே, இப்போ நானும் ஒரு ஃப்ரெண்டும் இருக்கோம், இப்போ எனக்கு ஒரு டாட்டர் அவருக்கு ஒரு சன்னுனா அவங்க ஒரு சின்ன வயசில் ஒரு 5-6 வயசுலேயே முடிவு பண்ணுறோம், ஓகே இவருக்கு டிசைடட் அப்படி சொல்லிட்டு. ஆக அவர்கள் சிறு பிராயத்திலே வளருவாங்க. வளர்ந்த பிறகு அந்த மேரேஜ், அந்த கல்யாணத்துக்கு முன்பாக அந்த 1 வருட காலம், அது எஸ்பௌசல் சொல்கிறாங்க, அதான் நிச்சயிக்கப்பட்ட காலம். சின்ன வயசுலேயே நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கடைசி 1 வருடம் என்பது தான் அவங்களுக்கு வந்து தீர்மானிக்கிற ஒரு காலமாக காணப்படுகிறது. அந்த 1 வருடத்திற்குள்ளாக 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மற்ற காரியங்களும் வந்தால் என்ன பண்ணலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள டைவர்ஸ் கூட பண்ணலாம், விவாகரத்தோ இல்லை தள்ளி வைக்கிறதோ பண்ணலாம். அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யோசேப்பு மரியாளுடைய காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். மத்தேயுவில் நம்ம இவ்வாறாக வாசிக்கிறோம். என்னென்னு பார்க்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 1:18 நம்ம பார்க்கிறோம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று நம்ம ஏன் அப்படி பார்க்கும்பொழுது அங்கே நமக்கு எல்லாருக்கும் அந்த சூழல் தெரியும். மரியாளுக்கு ஏற்பட்ட நிலைமை, அவள் எவ்வாறு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து, ஆனால் அந்த மக்களால் அவள் எவ்வாறு இகழப்பட்ட ஒரு ஸ்திரியாக காணப்பட்டால், ஆகவே யோசேப்பு இப்படி சிந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிறகு தூதன் சென்று அவரை சந்தித்து பல காரியங்கள் நடத்தினது நமக்கு தெரிந்த காரியங்கள். ஆக என்னுடைய கருத்து என்னென்னு பார்க்கும்பொழுது, இவ்வாறாக அந்த நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கின்ற மக்களாக தான் நாம் காணப்படுறோம், சபை மக்கள். நம்மை தேவன் தனக்கான மனவாட்டியாக ஏற்கனவே நம்மை என்ன பண்ணியிருக்காரு, நிச்சயித்திருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் நான் என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இங்கே நியமித்தபடியால். ஸோ வி ஹவ் என்கேஜ்ட் as a bride to bridegroom of ஜீசஸ் தான் bridegroom நமக்கு எல்லாருக்கும், மணவாளன். அதே காரியத்தை பார்க்கும்பொழுது மத்தேயு 9:14-15 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை குறித்து இயேசு பேசுகிறார். அங்கேயும் என்ன காமிக்கிறார், கிறிஸ்து ஒரு மணவாளனாகவும் சபை மக்களை மணவாட்டியாகவும் காண்பிக்கதை நம்ம பார்க்கிறோம். எடுத்தவர் எனக்காக வாசியுங்கள். மத்தேயு 9:14-15. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு பதில் இயேசுடைய பதில், அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ, நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் நினைப்பார்கள். ஆக நம்முடைய முதல் கருத்து பார்க்கும்போது கிறிஸ்து மணவாளனாக சபை மணவாட்டியாக இங்கு உருவகப்படுத்துவதை தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். ஆக இங்கே நம்ம தெளிவாக பார்க்கணும், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களோ. ஆக நாம் எல்லோரும் வந்து இயேசுனுடைய மணவாளனுடைய தோழர்களாக மணவாட்டியாக நம்ம காணப்படுகிறோம், சபை மக்கள் ஒவ்வொருவருமே. ஆகவே தேவன் நம்மை சபைக்கு பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் தேவன் நம்மை தனக்கான மணவாட்டியாக நிச்சயித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தான் என்ன பண்ணுறாரு, பிரித்தெடுத்து அழைத்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் எபேசியருக்கு எழுதும்போது நம்ம பார்க்கணும், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கருத்துக்கள் தான் இது. எபேசியர் 5:22-32 ரொம்ப பெரிய வசனங்கள். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு முறையில் எவ்வாறு மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், எவ்வாறு கணவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்ததான காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது கடைசியில் சொல்கிறார். அந்த எபேசியர் 5 பார்க்கும்பொழுது 32 வசனத்தை பார்க்கும்பொழுது, எபேசியர் 5:32 வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறார் பார்க்கும்பொழுது, பவுல் அந்த எபேசிய மக்களுக்கு எழுதும்போது எவ்வாறு ஒரு மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தொடர்ந்து பார்க்கும்பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும் 24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் கீழ்ப்படிய வேண்டும்.
அப்படின்னு பார்த்துட்டு தாம் திருவசனத்தை கொண்டு 26, 27, 28 நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவு முறையில் ஒரு ஹைரார்க்கியை தேவன் சொல்லி கொண்டு வருகிறார். கடைசியாக 32 என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரகசியம் பெரிது, நான் டிட்டோவாக கணவன் மனைவியை பற்றி சொல்ல இங்கே என்ன பற்றி சொல்கிறேன், கிறிஸ்துவையும் சபையையும் குறித்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவும் சபையும் எவ்வாறு காணப்படுகிறது என்றால், ஒரு மணவாளனாக ஒரு மணவாட்டியாக அந்த ஒரு உறவு முறையில் தான் நாம் ஒவ்வொருவருமே காணப்படுகிறோம். ஆகவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கிறேன். நம்ம தலைப்பு நம்ம போட்டிருக்கோம், கிறிஸ்துவனுடைய திருச்சபையான சபையின் எதிர்காலம். ஆக கிறிஸ்துவனுடைய திருச்சபை என்பது கிறிஸ்து ஒரு மணவாட்டியாக, சபை ஒரு கிறிஸ்து ஒரு மணவாளனாக, சபை ஒரு மணவாட்டியாக காணப்படுகிறது. அதை தான் நம்ம வேதத்தின் வாயிலாக பல்வேறு இடங்களில் பார்த்தோம், எவ்வாறு அது உருவகப்படுத்தி காண்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஆக இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மணவாட்டியாக அப்படியே சும்மா அப்படியே போகிற போக்கில் தேர்ந்தெடுக்கல, நம்மை ஒரு விலை கிரயம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, வாங்கி இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மணவாளன் மனைவாட்டி என்பது, ஒரு மணவாட்டியை ஒரு மணவாளன் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, இப்போவும் கூட. ஆக தேவன் நம்மை ஒரு மணவாட்டியாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கியிருக்கார், ஒரு விலைக்கிரயமாக. ஏனென்றால் அது நம்ம மீது வைத்த ஒரு அன்பின் நிமித்தமாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு சபையை நேசித்தது நிமித்தம் அவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார், மணவாட்டியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒரு இன்சிடென்ட் நம்ம வாசிக்கிறோம் பல இடங்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ரூத்தருடைய புத்தகம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். எவ்வாறு அந்த மக்கள் தேவனை விட்டு சென்றாலும் கூட, இல்லது அந்த அந்த ஸ்டோரி எப்படின்னு பார்க்கும்போது, ரூத்தோட புத்தகத்தில் நம்ம எடுத்துங்க ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். ரூத்தோட சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் முதலாவதாக நகோமி என்ற எலிமெலேக் என்ற ஒரு தம்பதியினரை நம்ம பார்க்குறோம். நகோமி, எலிமெலேக்குடைய மனைவி தான் நகோமி. என்னாவது, அந்த பெத்லகேம் தேசத்தில் வந்து பார்க்கும்போது, பெத்லகேம் ஊரில் என்னது ஒரு பெரிய பஞ்சம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பெத்லகேமிலேருந்து மோவாப் தேசத்திற்கு கடந்து செல்கிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். இது ஒரு ஸ்டோரி தான், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஆக பெத்லகேமிலேருந்து மோவாப் தேசத்திற்கு இவர்கள் போகிறாங்க. நகோமி, எலிமெலேக்கு, அவருடைய 2 பிள்ளைகளும். 2 பிள்ளைகள் பார்க்கும்போது யாருன்னா, மக்லோன் அண்ட் கிலியோன், அவங்க 2 பேருடைய பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போகிறாங்க, மோவாப் தேசத்தில் சென்று அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மோவாப் தேசத்திலிருந்து இருக்கிற பெண்களை என்ன பண்ணாங்க, மனம் முடிக்கிறாங்க. ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக அங்கே இவ்வாறாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்து வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு எலிமெலேக்கு அவுட்டு, அப்பா இறந்துடுறாரு. அதன் பிறகு அந்த 2 பிள்ளைகளுமே இறந்துடுறாங்க. யார், கிலியோன் மற்றும் மேக்லோன், அந்த 2 பேருமே இறந்துடுறாங்க. இப்போ இருக்கிறது 3 பெண்மணிகள் மட்டும்தான், நகோமி, ஓர்பால், ரூத். எங்கே இருக்காங்க, மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க. இவ்வாறு ஒரு 10 ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் வந்து ஒரு நிர்கதியின் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பெத்லகேமுக்கு போயிடலாம், அங்கே வந்து கர்த்தர் தன்னுடைய மக்களை சந்தித்து அவர்களை போஷிக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான்னா, ஓகே நம்ம திரும்பி பெத்லகேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமகள்மார்கிட்ட சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் கணவன் இறந்துட்டார், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நீங்கள் சென்று உங்களுடைய தகப்பனார் வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு மறுமணம் ஒன்று முடிச்சுங்க, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லும்பொழுது 2 பேருமே ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அப்புறம் இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும்போது அந்த ஓர்பால் அந்த மகள் என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு அவளை முத்தம் செய்து கடந்து போய் விடுகிறாள். ரூத்தோ என்ன பண்ணுறா, திரும்பி தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போகாமல் நகோமியோடு சேர்ந்து திரும்ப பெத்லகேமுக்கு வருவதை நம்ம அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆக அவ்வாறு வரும்பொழுது அவர்கள் மறுபடியும் நிற்கதியற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த நாட்களில் இருந்த முறைமையின்படி பார்க்கும்பொழுது, யூதா முறைமையில் பார்க்கும்பொழுது, இது மாதிரி திக்கற்றவர்கள், அவர்கள் அல்லது கைவிடப்பட்டவர்கள், அவர்களாம் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு பெரியவருடைய ஒரு பெரிய எஜமானோ இல்லை ஒரு பெரிய ஆஸ்திகாரர் இருந்தார்னா, அவருடைய வயல்வெளியில் போய்ட்டு அவர்கள் கதிர் அறுக்கும்போது மீதி இருக்கிறதை இவங்க பொறுக்கிக் கொள்ளலாம். அப்படி விட்டுட்டு போகணுன்னே ரூல்ஸ் இருக்காங்க, அது ஒரு நியாயப்பிரமாணமாக காணப்படுது. அது மாதிரி போகும்போது ரூத் இப்பொழுது வந்து ஒரு வயல்வெளிக்கு போகிறாள். அந்த போகிற வயல்வெளி யாருன்னு பார்க்கும்பொழுது போவாஸுடைய வயல்வெளி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான்.
ஆக போவாசுடைய வயல்வெளி, இப்போ ரூத்து போயிட்டு அங்கே கதிர் பொறுக்கிறாள். இப்படி சொல்லும்போது இவள் வந்து நகோமியோடு சொல்கிறாள் எங்கே சென்றா அப்படி பார்க்கும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி போவாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் அவருடைய வயல்வெளிக்கு சென்றேன். அப்போ என்ன பண்ணுறா நகோமி, போவாஸ் வந்து நம்முடைய உறவின் முறையார் தான், ஸோ இனிமேல் நீ அந்த வயல்வெளியிலே போ அப்படின்னு சொல்லிட்டு போது அவளும் அங்கேயே போகிறா டெய்லி. அதன் பிறகு நமக்கு நடந்த சம்பவங்கள் தெரியும். போவாஸை வந்து ரூத் என்ன பண்ணுறா, போவாஸோடு கூட அந்த அந்த இரவில் சென்று இருக்கும்பொழுது போவாஸ் என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய எளிமேலேக்கு வந்து என்னுடைய உறவின் முறையார் தான், நான் உனக்கு வந்து உறவின் முறையாராக இருந்தாலும் என்னை விட நெருங்கின ஒரு உறவு முறையாக இன்னொருத்தர் இருக்கார். அந்த காலத்து ரூல்ஸ் என்னென்னா, யார் நெருங்கின உறவு முறையோ அவங்க தான். இப்போ நகோமி வந்து தன்னுடைய நிலத்தை விற்க போகிறாள், ஏன்னா அவளுக்கு ஒரு வழி இல்லை. ஆகவே அந்த நிலத்தை யார் தான் வாங்க முடியும், அவங்களுடைய வழி வந்தவங்க அதை மீட்டுக்கொள்ள முடியும். இப்போ போவாஸ் வந்து ரூத்துக்கிட்ட சொல்லிடுறாரு, ஓகே உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, என்னை விட க்ளோஸாக இன்னொருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் நாளைக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாஸ் சென்று அங்கே வெயிட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த க்ளோஸாக யார் மீட் பண்ணுமோ அவர் வரார், ரோட்டு வழியாக நடந்து போகும்போது போவாஸ் கூப்பிட்றாரு, ஹலோ இருப்பா வெயிட் பண்ணுப்பா இங்கே வா அப்படின்னு. அவனும் ஜாலியாக வராரு. இப்போ நகோமி உங்களோட ரிலேட்டிவ் தான், உங்கள் லேண்டை விற்க போகிறாங்க, அந்த இடத்த வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்தவங்க எனக்காக வாசி 3:12 வாசிங்க எனக்காக. ரூத்து 3:12, ரூத்தோட புத்தகம் 3. அங்கே பார்க்கும்பொழுது போவாஸ் சொல்கிறார், நான் சுதந்திரவாளி தான், ஆனால் என்னிலும் கிட்டின இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 4:5 வாசிங்க அதே இதில். அப்பொழுது போவாஸ் ஆக இங்கே என்ன நடக்குதுன்னா நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். போவாஸ் போகிறாரு, அந்த இவரை விட நெருங்கின அந்த ஆளை பார்க்குறாரு, அவரோட சொல்கிறார், அவர் ஒத்துக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, வயல்வெளி தானே சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ வயல்வெளியை மட்டும் வாங்க முடியாது, ஏற்கனவே அவங்களுடைய கணவனை இழந்த ஒரு பெண் இருக்காங்க, நீங்கள் வயல்வெளி வாங்கினா அவங்களே மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி தான் வருது அங்கே. இப்போ என்ன பண்ணுறாரு இவர், அப்படின்னா பரவாயில்ல, லேண்டும் வேணாம் எதுவும் வேணாம் நீங்களே வச்சுங்க. ஏன்னா இவர் சொல்கிறார், நான் தான் உறவு முறையாக இருந்தான், ஆனாலும் கூட நீ என்னோடய ரொம்ப கிட்ட முதல்ல உனக்கு தான் அந்த சொந்தம் வருது, பிறகு நான். இதில் என்ன பார்க்குறோன்னா, உபாகமத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்கே என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, இது மாதிரி ஒரு உறவின் முறையார் ஒருத்தர் இழந்த ஒரு நிலத்தை மீட்க வராரு. அப்படி சப்போஸ் நான் தான் அந்த உறவின் முறையார்னு வச்சுங்களேன், ஒரு நிலத்தை நான் போய் வாங்கினோம், அதாவது என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துடுறாரு, அந்த நிலம் இப்போ விலைக்கு வருது, அதை முதலுடைய அதிகாரம் எனக்கு தான் இருக்குது. இப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ இந்த நிலத்தை வாங்கிக்கிறியான்னு. நான் வாங்கித்தான் ஆகணும். வாங்கலைன்னா என்ன நடக்குன்னா, அந்த பெண் இப்போ விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உபாகமம் எடுத்து நம்ம அதை படிச்சுட்டு நான் சொல்கிறேன். உபாகமம் 25ஆம் அதிகாரம், உபாகமம் 25 5லிருந்து 10 வசனம் நம்ம வேகமாக வாசிப்போம். செய்ய கடவன். ஆக இங்கே என்ன நடக்குது பார்க்கும்பொழுது, இப்போ ஒருத்தர் போகிறாரு, அந்த லேண்டை நான் வாங்கினோம், பட் எனக்கு வாங்கி தான் ஆகணும். அதான் 5ஆம் வசனத்தை பார்க்குறோம். ஏன்னா மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு அதை நான் நிலை பெற செய்யணும். ஆக அப்படி எனக்கு வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்க்கும்பொழுது 9ஆம் வசனம் வாசிங்க. இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, அந்த சகோதரனுக்கு விருப்பம் இல்லை, அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து யார் கேட்ட, அவன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி அவன் முகத்திலே துப்பி கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடும். இது ஒரு வித்தியாசமான ரூல்ஸாக தான் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால்,
சகோதரனுடைய மனைவி இறந்துட்டாங்க, அடுத்த சகோதரன் விவாகம் பண்ணணும். விவாகம் பண்ண விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் உங்கள் காலில் இருக்க பாதரட்சையை கழட்டி கொடுத்துடணும். அந்த நாட்களில் வந்து பாதரட்சையை கழட்டி கொடுத்து நீங்கள் வெறுங்காலோட போனீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். பாதரட்சையை கழட்டி கொடுத்து போகிறான் பார், அது மாதிரி ஒரு இதுவாக. அதுவும் எல்லாம் என்ன பண்ணால் பாதரட்சையை கழட்டி வாங்கின பிறகு அந்த பெண்ணு என்ன பண்ணுவாங்களாம்? காரி துப்புவாங்க தான் போட்டிருக்கு. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, அதான் போட்டிருக்கீங்க. அப்படி துப்பிட்டு போயிடுவாங்க போல், நீலாம் ஒரு ஆளா. ஆக இங்கே என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது ரூத்துடைய காரியத்தில் இதான் நடக்குது. ரூத் இப்போ இருக்கா, போவாஸோடு இருக்கா. போவாஸ் வந்து இப்போது வேற ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு போகிறாரு. இப்போ அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து முடியாது சொல்லிட்டாரு. ஸோ இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கலாம். காரி துப்புன மாதிரி போடல ரூத்தில், ஆனால் பாதரட்சையை கழட்டி கொடுத்தது போட்டிருக்கு ரூத்தில். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு பார்க்கும்பொழுது போவாஸ் என்ன பண்ணுறாரு, சரி அடுத்தது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரூத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நிலத்தையும் வாங்கி கொள்கிறார், ரூத்தையும் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு தான் யார்? போவாசுடைய மகனான ஓபேத்து, ஓபேத்துடைய மகனான ஈசாய், ஈசாயுடைய மகனான தாவீதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா, போவாஸ் அந்த நிலத்தை ஏன் வாங்கினார்? போவாஸுக்கு நிலம் இல்லையாங்க அந்த ஏரியாவில்? அவர் தான் பெரிய பணக்காரங்க. ரூத்தில் 2ஆம் வசனத்தில் க்ளீனாக இருக்குது, 2ஆம் அதிகாரத்தில். மிகவும் செல்வந்தனாக இருந்த போவாஸ் என்ற ஒரு மனுஷன். அப்போ போவாஸ் அந்த நிலத்தை வாங்கணுன்னா ஏன் வாங்கினார் என்று பார்க்கும்பொழுது, அவள் அந்த மணவாட்டியின் மீது கொண்ட அக்கறையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக அவர் அதை வாங்கினார். ஸோ ரூத்தை அவர் என்ன பண்ணார்? நேசித்தது நிமித்தம் அந்த நிலத்தை வாங்கினார். நிலத்துக்காக ரூத்தை நேசிக்கல, ரூத்தை நேசித்தது நிமித்தம் என்ன பண்ணுறார்? அவர் அந்த நிலத்தை அவர் வாங்கி கொள்கிறார் என்று நம்ம பார்க்கணும். ஆக நம்முடைய காரியத்திலும் அதே தான். சபையை தேவன் ஏன் எவ்வாறு வாங்கினார் என்று பார்க்கும்பொழுது, சபை மக்களாகிய நம்மை நேசித்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணுறாரு? தேவன் தன்னுடைய மகனையே, ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணுறாரு? அவர் நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மணவாளன் மணவாட்டி அப்படின்றவனே ஒரு இப்போ இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு லைட்டாக நமக்கு தோணும். ஆனால் அதற்கான ஒரு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு விலைக்கிரயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்பொழுது மத்தேயு 13:44 கூட ஒரு ஓமையை சொல்லும்பொழுது இயேசு சொல்கிறார் ஒரு நிலத்தின் ஓமையை குறித்து. மத்தேயு 13:44 ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க எனக்காக. அன்றியும் பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, கண்டு மறைத்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷன் பார்க்குறான், ஒரு பொக்கிஷத்தை பார்க்கும்பொழுது அவர் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணுறாரு? அந்த நிலத்தை கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நம்ம பார்க்கும்பொழுது இது எதற்கு ஒப்பாய் நம்ம பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு தனக்குள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு? நம்மை விலைக்கிரயமாக அவர் வாங்கினதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது, திருச்சபையாக சபை மணவாட்டிக்கு நேராக உருவப்படுத்தும் பொழுது அந்த மணவாட்டியை அவர் விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சாதாரணமாக ஓகே ஏன்னா தொன்ன வந்தது அப்படி கிடையாது. தேவன் நிஜமாகவே என்ன பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டு காரியங்கள் நாம் பார்த்தோம். முதலாவதாக பார்க்கும்பொழுது கிறிஸ்து மணவாளனாக சபை மணவாட்டியாக உருவகப்படுத்தியிருக்கு வேதத்தில் பல்வேறு இடங்கள் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கிறிஸ்து அந்த மணவாட்டியை ஃப்ரீயாக இல்லை, விலைக்கிரயம் கொடுத்து அவருக்காக அவர் நம்மை வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். மறுபடியும் நம்ம வெளிப்படுத்தல் 19:8 வசனத்தை வாசிங்க எனக்காக, இன்று வாசித்த பகுதி. இங்கே பார்க்கும்பொழுது 19:8 நம்ம பார்க்குறோம். 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆட்டிக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்போ இந்த மேரேஜோட அந்த இதுவும் நம்ம பார்த்தோம் இங்கே என்ன நடந்ததுன்னு. 8ஆம் வசனத்தை என்ன பார்க்கும்பொழுது அந்த மேரேஜுக்கு என்னென்ன தேவை, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம இன்வைட் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி போகணும். 8ஆம் வசனம் பாருங்கள், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அங்கே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுக்குறாரு. தொடர்ந்து பார்க்கும்போது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய
நீதிகளே. ஆக இந்த கல்யாணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு மணவாளனாக, சபை மணவாட்டியாக இருக்கிற இந்த கல்யாணத்துக்கு நம்ம எப்படி தான் போகணுன்னு பார்க்கும்பொழுது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி, அந்த வஸ்திரம் என்னென்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று பார்க்கும்பொழுது வேதத்தில் நம்ம இந்த தேவ செய்தி பல இடங்கள் நம்ம கேட்டிருக்கோம். பல்வேறு வேளைகளில் நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்கள், நம்முடைய சுய நீதியினால் தேவனை தரித்து கொள்ள முடியும், இல்லை பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு நாம் நினைப்போம் என்றால் அது மறுபடியும் அது ஒரு தவறான கருத்து என்பதை நம்ம பல இடங்கள் பார்க்கலாம். அதை இங்கே வெளிப்படுத்தும் விஷயத்தில் பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் எப்படி இருக்கான்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் எப்படின்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பரிசுத்தவான்களுடைய நீதிகள்னால் என்னன்னு பார்க்கும்பொழுது ஒரு சில உதாரணங்கள் மூலமாக என்ன நம்ம பார்க்கலாம். பவுல் பார்க்கும்பொழுது பிலிப்பியருக்கு எழுதின புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பவுல் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை வாசிப்போம். 3:5 வாசிங்க எனக்காக. பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, பவுல் இங்கே பார்க்கும்பொழுது அந்த நாட்களில், பவுல் வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு என்ன பார்த்தாங்கன்னா, பரிசேயர்கள் தான் மிகவும் என்ன பண்ணாங்க, ரொம்பவும் உத்தம புத்திரர்கள், தாங்கள் தான் தேவனுக்கு நேராக கடந்து செல்ல முடியும் என்ற ஒரு உணர்வோடு கூட வாழ்ந்த மக்கள் தான் யார்? பரிசேயர்கள். ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படியே கிளியராக ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு தேவ செய்தியில் கூட பார்த்தோம், ஓய்வு நாளில் எப்படி எப்படிலாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இங்கே பார்க்கும்பொழுது இந்த பரிசேயர்கள் தாங்கள் தான் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள், தங்களை தவிர வேறு யாரும் நீதிமான்களாக்க முடியாது, ஆகவே தாங்கள் தேவனை எப்படி இருந்தாலும் தரிசிக்க முடியும் என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அவர்கள் காணப்பட்டதை பார்க்கிறோம். அவர்களுக்கு தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பரிசேயன் என்று நீங்கள் மேன்மை பாராட்டினா, நான் மேன்மை பாராட்டு பல காரியங்கள் இருக்கிறது. அதுதான், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். மோசேயோட நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இஸ்ரவேல் வம்சத்தான், இஸ்ரவேல் மக்கள் தான் கடவுளுடைய மக்கள் என்று, பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று அந்த நாட்களில் அவர்கள் நினைத்து கொண்டுதான். நானும் என்னது, இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். நீங்கள் எபிரேயர்னால் நானும் எபிரேயரில் பிறந்த ஒரு எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குடைய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக பவுல் என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, பரிசேயனில் பிறந்த பரிசேயன் நான் என்று பார்க்கும்பொழுது, ஆனாலும் கூட இத்தகைய அந்தஸ்துகளை இவ்வளவாக நாம் கொண்டிருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 8 வாசிங்க. அது மாத்திரமல்ல, அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், கொள்ளும்படிக்கும் அப்படியே நிறுத்துவாங்க. பார்க்கும்பொழுது 9ஆம் வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். ஆக நம்ம அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய சுயநீதி, நம்முடைய ஓன் ட்ரெஸ்ஸை போட்டு போனோன்னா கதை சாத்திடுவாங்க. நீனா வேறு ஏதோ ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏதோ மீட்டிங் கூப்பிட்றாங்க, எல்லோரும் கோட் ஷூட் டை போட்டுன்னு வரணும், இல்லை நான் இந்தியன் தமிழன் வேஷ்டி தான் கட்டின்னு போனால் உள்ளே சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க, அமுச்சிடுவாங்க. அந்த ட்ரெஸ் கோட் தான் இங்கே பார்க்கும்பொழுது தேவன் ஆட்டுக்குட்டியான மணவாளன் மணவாட்டிற்குரிய அந்த ஒரு ட்ரெஸ் கோட் என்ன, நமக்கு தேவையானது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது சுய நீதி அல்ல, அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நீதி. அதான் இங்கே பாருங்கள், 9ஆம் வசனம் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து காணப்படும்படிக்கு. இங்கே என்ன பார்க்கணுன்னா, சுயநீதியை உடையவனாய் இராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. ஸோ நம்ம அந்த மேரேஜுக்கு போனால் எந்த ட்ரெஸ் கோட் இருக்கணும்? தேவனால் உண்டாயிருக்கிற அந்த நீதியை நாம் தரித்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது தான் என்ன பண்ண முடியும்,
நாம் மணவாட்டிகளாக நாம் காணப்பட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 5:20 நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. இயேசு இங்கே ரொம்பவும் தெளிவாக சொல்கிறார். மத்தேயு 5:20 வாசிங்க எனக்காக. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன பார்க்குறோன்னா, மத்தேயு 5:20 சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷருக்கு தெரியும் அத்தனை பேர், 12 பேர். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும். இப்போ அங்கே இருந்த பேதுரு, யோவானு, யாக்கோபு எல்லாருக்கும் பரிசேயர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி அது எல்லாத்தையும் தெரிஞ்சோன்னு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு இவர்களை பார்த்து வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டீங்க. இப்போ நம்ம அந்த குரூப்பில் இருந்தால் என்ன யோசிச்சிருப்பான், பரிசேயருடைய நீதியை விட நம்ம அதிகமாக போக முடியுமா? முதல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, பல சடங்குகள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, அவங்க காணிக்கை தரணும், அவங்க அந்த தசம பாகங்கள் அந்த காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வயலில் வெளியில் விளையிற அந்த மற்ற விதமான காரியங்களோ தானியங்களோ கொடுக்கும்பொழுது அதை போய் வெயிட் பண்ணி எடை போட்டு காணிக்கையாக தருவாங்க. அப்போ அந்த எடையில் கூட ஒரு சின்ன தூசி இருந்தால் கூட அதெல்லாம் ஊதி துடைச்சிட்டு அப்புறம் தான், ஏன்னா 1 கிராம் அதிகமாகிடும்ல. ஸோ அவ்வளோ அந்த நியாய பிரமாணத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே 100% ஃபாலோ பண்ணாங்க. இன்னொன்று கூட நான் பார்த்தேன். என்னென்னா, அந்த நாட்களில், அந்த ஓய்வு நாட்களில் அவங்க இப்போ ஏதாவது பல் செட் கட்டியிருந்தோன்னு வச்சுங்களேன், அது கூட யூஸ் பண்ண முடியாதான், அன்றைக்கி கட்டி வச்சுருவாங்களாம். எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில. ஃபால்ஸ், ஆமாம், அதுமாரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு, ஏன்னா அது ஒரு பேர்டனா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம்ல. நம்ம தேவனுடைய நாளில் நம்ம ரொம்ப பரிசுத்தமாக காணப்படணும் அப்படின்னு. ஆக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மக்கள் பரிசேயர். இப்போ இயேசு என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால். பேதுரு யோசிச்சிருப்பார், நம்ம போன மாதிரி தான் பரலோகத்துள்ள கன்ஃபார்மாக அவுட்டு போல். நம்மளும் அப்படி தான் நினச்சிருப்போம். பரிசேயர் அவன் வேணால் அவங்கள நெருங்கவும் முடியாது. நம்ம ஒரு சாதாரண மக்களாக காணப்படும் அந்த மக்கள் முன்னாடி, பரிசேயர் முன்னாடி. ஆனால் அந்த பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்று பார்க்கும்பொழுது இங்கே இயேசு என்ன சொல்கிறார் பார்க்கும்பொழுது, உங்களுடைய சுய நீதியினால் நீங்கள் பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியாது என்பது தான் அந்த பாயிண்ட்டாங்க. பரிசேயருடைய நீதியிலும் அதிகமாக இருக்கணும்னா பரிசேயருடைய நீதி உங்களால் முடியாது. ஆனால் பரிசேயருடைய அவர்களுடைய நீதியை வைத்து நீங்கள் பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியாது என்பது தான் அங்கே பாயிண்ட். பவுல் பல இடங்களில் பல நிருபங்களை வாசிக்கிறார். நம்ம இன்றைக்கி அதை வாசிக்க வேணாம். ரோமரில் நம்ம பார்க்கும்பொழுது 3:20-22 20-22 வசனங்களில் ஒரு இந்த பாவத்தை குறித்தும் பாவத்தை அறிகிற அறிவை குறித்தும் நியாய பிரமாணத்தை குறித்தும் பேசுகிறார். 21 மட்டும் வாசிங்க எனக்கா. ரோமர் 3:21. இப்படி இருக்க இங்கே பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க வருகிறபடியால் ஆக இங்கே தெளிவாக சொல்கிறார் பவுல், எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவ நீதிக்கும் நியாய பிரமாணத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பதில் என்ன? இங்கே இப்போ இல்லைன்னு தான் போட்டிருக்கு. நீங்கள் என்ன அப்படி பார்க்காதீங்க எல்லாரும். இங்கே எப்படி இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஆக வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல முடியாது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனத்தை நம்ம என்ன வாசித்தோம்னு பார்க்கும்பொழுது என்ன வாசித்தோம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஸோ அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி என்று பார்க்கும்பொழுது அது தேவனால் நமக்கு செலுத்தப்பட்ட நீதியை தவிர நாம் நம்முடைய சுயத்தினால் வருகிற நீதி கிடையாது. இது நம்ம சபையில் பல தேவ செய்தி இதை பற்றி நம்ம கேட்டிருக்கோம்.
சபையில் முக்கியமான காரியங்கள் செய்வதாலோ இல்லை மற்ற காரியங்களினாலோ, இல்லை நான் ரெகுலராக எல்லா காரியமும் பண்ணுறேன், இல்லை மற்றவங்க பண்ணல. இப்போ நமக்குலாம் ஒரு தாட் இருக்கலாம், இப்போ என்னை விட ஒருத்தன் டெய்லி ஸ்மோக் பண்ணுறான், இல்லை ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, இல்லை எப்படி இருக்கார். மேலே திடீர்னு அவரை நம்ம பார்த்துட்டோம் வச்சிங்களேன், ஒன்றா இன்கேஸு ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாது போல், அவன் ஸ்மோக் பண்ணால் அது கூட தெரியாதா, ட்ரிங்க்ஸ் பண்ணால் அதெல்லாம் நம்ம விட்டீங்க, என்னை மட்டும் கேள்வி கேட்டீங்க, நம்மளும் பண்ணியிருக்கலாம் போலையே. ஸோ அப்படி நம்ம கேட்டோம் என்றால் அது என்னது, என்னுடைய சுயத்தினால் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், அதனால் நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து சென்று விட முடியும் அப்படின்ற நினைப்பு வேதத்தின் பிரகாரமாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 19:8 வெளிப்படுத்தல் 19:8 கொடுக்கப்பட்ட அந்த நீதி பார்க்கும் பொழுது அது நம்முடைய சுயநீதியை அல்லாமல் தேவனால் கொடுக்கப்பட்ட, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த ஒரு தேவநீதியை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான அந்த ஒரு அந்யோன்யத்தை காமிக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த சபையை அவர் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்க்கும்பொழுது அத்தகைய ஒரு கல்யாணத்திற்கு, அத்தகைய ஒரு இதுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் தரித்திருக்க வேண்டிய அந்த ஆடையை குறித்து மிகவும் தெளிவாக இருக்குது. என்ன வேணாலும் போட்டுன்னு உள்ளே போயிடலாம், அப்படி கிடையாது. நம்ம என்ன வேணாலும் போட்டுன்னு போகலாம், ஆனால் அந்த கேட்டு உள்ளே போக முடியாது, வெளியே வரைக்கும் போகலாம். எல்லா காரியங்களும் நம்ம செய்யலாம் அந்த உலகத்தின் பிரகாரமாக. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய நீதியை தரித்தவர்களாய், சுயநீதியை விடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்பொழுது அந்த நீதியை தரித்தவர்களாக நாம் செல்லும்பொழுது என்ன பண்ண முடியும், இந்த கல்யாணத்திற்குள்ளாக அந்த 19:7-8 கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல முடியும். நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு கதை, இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும். ஒரு முறை இந்த சர்ச்சில் போகும்போது பார்த்திங்கன்னா, ட்ரூ லைட் சர்ச்சில் போனேன் என்னுடைய பசங்களோட போகும்போது, அங்கே ஒரு பசங்களுக்கு இந்த ப்ரெட்டு சேர்த்துலாம் கற்றுக் கொடுத்தாங்க, இந்த ஜிஞ்சர் ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் உட்காந்தேன், என் பசங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை படித்து பார்த்தேன். ஸோ அது ரிலேட்டடாக இருந்தது. என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த ஜிஞ்சர் ப்ரெட்ன்றது ஒரு ப்ரெட்டு தான். ஸோ அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதில் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு அந்த ஜிஞ்சர் ப்ரெட்டை பண்ணுது வீட்டில். பொம்மை மாதிரி செஞ்சு ரெடியாக அந்த ப்ரெட்டை பண்ணி வச்சுன்னு இருக்குது. வச்சோடனே திடீர்னு அந்த ஜிஞ்சர் மேன் ப்ரெட்டுக்கு என்ன பண்ணுது, ஸ்பிரிட் உயிர் ரன் பண்ணிடுது, வீட்டை விட்டு ஓடிடுது. அதான் அந்த பொண்ணு தேடி ஓடுது. வீட்டை விட்டு ஓடுறா, போனால் ஜிஞ்சர் ப்ரெட்டு பார்த்தியா நான் உன்னோட ஃபாஸ்ட்டாக ஓடுறேன்னு சொல்லிட்டு எங்கே போச்சுன்னே தெரில, கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மகள் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்துடுறா சோகமாக. வந்த பிறகு மறுநாள் அப்படி ஓரமாக நடந்து போகிறா, சாலை ஓரமாக நடந்து போகும்போது அந்த ரைட்டில் 3ஆவதாக பார்க்குறீங்களே ஜிஞ்சர் ப்ரெட் பார்த்தா கடையில் தொங்கின்னு இருக்கார். யாரோ பிடிச்சி கடையில் போட்டானுங்க டிஸ்பிளேக்கு, ஓகே இவ்வளோ ரேட்டு அப்படி சொல்லிவிட்டு. இப்போ இந்த மகள் என்ன பண்ணுறா, போயிட்டு அந்த ஜிஞ்சர் ப்ரெட்டை என்ன பண்ணுறா, காசு கொடுத்து வாங்குறான். இங்கே பாருங்கள், ரெண்டாவது இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது டிஸ்பிளே பண்ணுறாங்க விலைக்குன்னு, மூணாவதுல காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ அந்த ஜிஞ்சர் ப்ரெட்டை பார்த்து சொல்லுது யார், இந்த பாப்பா, முதல்ல நான் உன்னை உருவாக்கினேன், ஓடிட்டேன். இப்போ நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், விலைக்கிறேன், காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், உன்னை வாங்கியிருக்கேன். ஆகவே நீ என்னுடையவன் அப்படி. இதே தான் நமக்கும் தேவன் நம்மை உருவாக்கினது மட்டுமல்லாது நம்ம என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய உயிரையே விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை வாங்கி தன்னுடைய மனவாட்டியாக அவர் நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரே கேள்விதாக, இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியம், பரலோகத்தில் நடக்கின்ற இந்த காரியங்கள் பார்க்கும்பொழுது, இது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டாலும் இது உண்மையாக நடக்கப் போகிற காரியம் வரும் நாட்களில். ஆக அப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்பொழுது நாம் எங்கு காணப்படுவோம், அதுதான் இப்போ கேள்வி. அந்த ஒரு கல்யாணம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், மறுபடியும் ஒரு முறை கூட வாசிப்போம். 7ஆம் வசனத்தை 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அந்த அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் பார்க்கும்பொழுது, அந்த மணவாட்டியாக நாம் அங்கே காணப்படுவோமா, இல்லை காணப்பட மாட்டோமா? அப்படி காணப்பட வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் 8ஆம் வசனம்.
நம்ம தரித்து கொண்டிருக்கிற ஆடை மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நாம் என்ன ஆடை தரித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதியை நாம் தரித்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நாம் எங்கே பண்ண முடியும்? பரலோகத்திற்கு நகராக நாம் தேவனுடைய மனவாட்டியாக பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலும் கூட தேவன் தாமே நம்மோடு இடைப்பட்டார். நான் பார்த்த காரியங்கள் மிகவும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பல வேளைகள் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. ஆக நான் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்க்கும்பொழுது இதை லெனி பிரதர் ஒரு 3-4 வருஷம் எடுத்தார். இது ஆக்சுவலாக பைபிள் ஸ்டடி பல காரியங்கள் அதில் தான் எடுத்துன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த பைபிள் ஸ்டடி 3 வருஷம் 4 வருஷம் போகுது. இந்த வெளிப்படுத்தின ஒரு காரியத்துக்கும் ஒரு பல டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் இந்த 7-8 வசனத்தில் பல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக நமக்கு இன்று தேவையான கருத்து என்னென்னு பார்க்கும்பொழுது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டுமே என்றால், நாம் ஆண்டவரை இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை பெற்றவர்களாய், சுய நீதியை விடுத்து, என்னுடைய விருப்ப வெறுப்புகளை விடுத்து, நான் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கேன் இந்த உலகத்தில் அத்தகைய காரியங்களை விட்டு, தேவன் மாத்திரமே, ஆண்டவராக இயேசு மாத்திரமே, அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய நீதி என்மேல் கொடுக்கப்படுகிறது என்பதை விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மனவாட்டியாக நாம் காண முடியும். ஆகவே தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.